ஹாய் ஆல், வெல்கம் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னோடய ஈவினிங் டைம்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஃப்ரைடே அல்லது சாட்டர்டே மாவு அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா சண்டே அன்றைக்கி ஃபுல்லாகவே கிச்சனில் கொஞ்சம் அதிகமாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் சாட்டர்டே அல்லது ஃப்ரைடே காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு அரைச்சிப்பேன். ஸோ இன்றைக்கும் ராகி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் முளை கட்டுறதுக்காக. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மல்டி கிரைன்ஸ்லாம் போட்டு தோசை மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே தோசை மாவு காலியாகும்போது இது மாதிரி ராகி அல்லது கம்பு தோசை, சோளம் தோசை ஒரு டைம் அரைச்சிட்டு அது காலியாகிற டைமில் மறுபடியும் மாவு அரைச்சிப்பேன். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ வாரத்தில் ஒரு நாள் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது அவங்களும் பழகிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தோசைலாம் கொடுக்கும்போது உண்மையாகவே என் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இப்போவுமே ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்லாம் தோசையாக செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. பட் நம்ம டெய்லி ரொட்டீனில் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அவங்களும் பழகிப்பாங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி மாவு அரைக்கும் போது ஸ்நாக்ஸ் வேலையும் பிளான் பண்ணிப்பேன். ஸோ ரைட் ஹேண்டில் கண்ணாடி பேங்கிள் போட்டிருந்தேன். அது சப்போஸ் உள்ள கையெல்லாம் விடும்போது உடஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அதை லெஃப்ட் ஹேண்டில் மாற்றிக்கிட்டேன் நான். எப்போவுமே சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம கையில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி இந்த மாதிரி நம்ம கிளறிட்டோம்னா நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணும்போதும் அடிக்கடி கை கழுவ வேண்டிய பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் அம்மா தான் இந்த மெத்தட் ஷேர் பண்ணாங்க. ஏன்னா அவங்க சில்லுன்னு மாவு அரைக்கும் போது அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த மாதிரி கரண்டி ஒன்று யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேலை செய்யும்போது அடிக்கடி கை கழுவ வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மதியம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அந்த பாத்திரம்லாம் சிங்கில் தான் போட்டிருப்பேன் நான். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போது எல்லா வேலையும் சேர்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிப்பேன். ஸோ மார்னிங் என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறது தான். அதுக்கப்புறம் நான் மதியம் வரதுக்கு கிச்சனுக்குள்ளே சாப்பிட்டதுக்கப்புறம் 3 மணி ஆகும் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம் இருக்கும். அதை ஈவினிங் தான் விளக்கி வைப்பேன். அதாவது மதியம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பாத்திரம், ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு மீதி இருக்கிற பாத்திரம்லாம் ஈவினிங் ஒன் டைம் விளக்கிடுவேன். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நான் நைட் தான் விளக்கி வச்சுருப்பேன். ஸோ ஏற்கனவே நம்ம விளக்கி வச்சிருந்த பாத்திரம் எல்லாமே அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு எம்டியாக இருக்கிற பாக்ஸஸில் நம்ம தேவையானதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சிங்கில் இருக்கிற பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ கிச்சனில் நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா நின்றுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற பேர் தான். பட் நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் பேர். பட் நமக்கு கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். முன்னாடிலாம் நான் அடிக்கடி கிச்சனில் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கிச்சனில் இந்த டைமில் நின்னா போதும், அந்த வேலைகளை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைகளை பார்க்கலாம், அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். அப்போ தான் எனக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் என்னுடைய குட்டியான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. நிறைய விஷயங்கள் அது மூலம் தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஃப்ரீ டைம் நிறைய கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே வேலையை முடிச்சுட்டு கிச்சனில் மீதி இருக்கிற பெண்டிங் ஒர்க்கு உடனே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை நான் பொறுமையாகவே பண்ணிப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான், குழந்தைங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான். அதனால நம்ம தான் எப்போவும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். வேறு யாரும் நமக்காக ஸ்பெஷலாக பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போனாலும் நம்ம தான் பண்ண போகிறோம். அதனால் மார்னிங் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கான டைமும் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கோதுமை மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துருந்தேன். நான் யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். ஸோ குழந்தைங்க வீட்டில் இருக்கிறனால எப்போவுமே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது ஈவினிங்கு. ஸோ டெய்லியுமே இந்த மாதிரி ஆயிலில் கேக் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ என்றைக்காவது இந்த மாதிரி கிச்சனில் நிறைய நேரம் நிற்கிறது வேண்டியது இருக்குது, மாவுலாம் அரைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியான ஒரு ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிப்பேன். எனக்கு 2-3 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து நான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அத்தை தான் சமைப்பாங்க. நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன். குழந்தைங்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போய்ட்டு இருந்தனால அப்போது அவங்களுக்கு காய்கறி அரிஞ்சு கொடுக்குறது, ஏதாவது சமைக்கும் போது கிளறது, அந்த மாதிரி வேலை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் இங்கே தனியாக வந்ததுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். நான் சமைக்க ஆரம்பித்தது எல்லாமே நான் யூடியூப் பார்த்து தான். எங்கள் அத்தைக்கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்டேன், அம்மாக்கிட்டே இருந்து கற்றுக்கல. ஏன்னா சரி அவங்களுடைய சமையல்லாம் பார்த்துட்டோம், நம்ம புதுசாக கற்றுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் குக்கிங் நான் நிறைய கற்றுக்கிட்டது, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டது யூடியூப் மூலம் தான். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். சூப்பர் சிஸ்டர், உங்கள் ரெசிபீஸ்லாம் நல்லா பண்ணுறீங்க, எப்படி சிஸ்டர் யோசிக்கிறேன் அப்படின்னு. நான்லாம் தனியாக யோசிச்சது கிடையாது. எல்லாமே நம்ம ரெசிப்பியாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கெல்லாம் எக்கச்சக்க ரெசிபீஸ் பண்ணுவோம். இப்படிலாம் ரெசிபிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு கத்திரிக்காய்னு எடுத்துட்டோன்னா கத்திரிக்காயிலேயே ஒரு 10 வெரைட்டியாக பண்ணுறாங்க. ஸோ இந்த முறை நீங்கள் ஒரு வெரைட்டி பண்ணிங்கன்னா இன்னொரு முறை இன்னொரு வெரைட்டி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு எப்போவுமே சொதப்போம்.
பட் அதே வந்து நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து பர்ஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணும்போது நல்லாவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா நம்ம அதில் கொஞ்சம் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுவோம். அப்போ வந்து நான் வீடியோ எடுப்பேன். ஸோ வீடியோ எடுத்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து நான் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கிங் சேனல் தான் வச்சுருந்தேன், நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் அந்த மாதிரி வீடியோஸும் நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னதான் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, அந்த ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து கிச்சனில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண தான் வேணும். குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸு, வீட்டுக்காக எல்லா ரெசிபீஸும் வந்து நம்ம பண்ண தான் வேணும். ஸோ அதுக்கான டைம் வந்து இருக்கும்போது நான் வீடியோ எடுக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒருத்தி தான். ஸோ நிறைய விஷயங்கள் நான் இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன். கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அது நிறைய சிஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கோதுமை மாவை கொஞ்சம் வந்து ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், சுகர் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஷேப்பாக வந்து வச்சு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் கோதுமையில். நான் பார்த்தது, இதுக்கு பேர் கூட ஏதோ பார்த்தேன், மறந்துட்டு. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங்காக நீங்கள் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பீங்கன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே நான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணும்போது என் குழந்தைங்க வந்து பக்கத்தில் தான் இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது ஸ்வீட்ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஐட்டமாக பண்ணால் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களையும் வச்சுட்டு தான் நிறைய வேலை வந்து நான் மேக் பண்ணுவேன். அது மாதிரி இன்றைக்கும் வந்து நாங்களும் வந்து கட் பண்ணுறோம், நாங்களும் வந்து ஷேப் வந்து ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என் பையன் பொண்ணு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சம்டைம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பேரதை விட டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, பட் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான். அது மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், பட் வந்து எடிட் பண்ண டைம் இல்லாதனால அப்படி சிஸ்டமில் அல்லது ஃபோனில் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து மொட்டை போட்டாங்களே இப்போ வந்து முடி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, முன்னாடி எடுத்த வீடியோ தான். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் அப்பப்போ வந்து அதையும் நான் டெலிவரி பண்ணுறேன் நான். ஸோ வந்து ஃப்ரை பண்ணியாச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி கொஞ்சம் வந்து பாக்ஸஸ்லாம் காலியாகும் போது ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா மளிகை சாமான் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி லிட் போட்டு மூடி வச்சுருவேன். அப்பப்போ வந்து நமக்கு காலியாகும் போது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களோட டீ ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு என்னோடய டின்னர் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் இருந்ததுன்னா ஹோம்ஒர்க் வந்து சொல்லி கொடுத்துட்டே வந்து இஞ்சி பூண்டு அந்த மாதிரி ஏதாவது உரிச்சு வைக்கிற வேலை, நாளைக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னா கீரைலாம் அரிஞ்சு வைக்கிற வேலை அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ 7 மணி அல்லது 8 மணிக்குள்ளே என்னுடைய வேலைகளை வந்து முடிச்சுடுவேன், டின்னர் வேலையை. ஏன்னா வந்து குழந்தைங்களும் சீக்கிரம் பசி வந்துடும், ஹஸ்பண்டும் வந்து பசியோடு வருவாங்க. அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வெசல்ஸ் கிளீனிங் அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.